கர்த்தருடைய பரிசுத்த நாமத்து ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூட ஆண்டோடைய வார்த்தையை சொல்லும்படியாய் தேவன் எனக்கு கொடுத்த இந்த தருணத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். அது மாத்திரமில்லை, சபையார் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்காக என் சபையாருக்கும் நன்றியை தெரிவிக்கிறேன். இந்த நாளில் கூட பயத்தை குறித்து ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார். அதை உங்களிடத்துல வசனத்தோடு உங்களோட நான் பேச விரும்புகிறேன். இந்த நாளில் கூட வாசிப்போம். வெளிப்படுத்தின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிப்போம். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ, நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட நமக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதேன்னு சொல்கிறாரு. ஹல்லேலூயா. நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வாழ்க்கையில் ஒவ்வொரு பிரச்சனை, ஒவ்வொரு பாடுகள் இருக்கலாம். ஆனால் அந்த பாடுகளை நம்ம யோசித்து நம்ம என்ன பண்ணுறோம், ஆண்டவர் விட்டு விலகி இருக்கிறோம். அப்படி நம்ம விலகிட்டா பிசாசானவன் என்ன பண்ணுவான்னா, உள்ளே புகுந்து நம்மளை சிலரை காவலில் போடுவான். அப்படி அவன் காவலில் போட்டுட்டா நம்மளால் என்ன பண்ண முடியாது, ஒரு விடுதலையாக இருக்க முடியாது, ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும், ஒரு பாடுகளை குறித்து ஆண்டவர் பயப்படாதுன்னு சொல்லிட்டாரா, அந்த ஏதாவது ஒரு பிரச்சனை பாடுகள் வரும் பொழுது நம்ம அதை ஒரு பெரிய விஷயமாகவே நம்ம எடுக்கணும். அந்த பாடுகளை இன்னும் நம்ம அதிகமாக கர்த்தரை நம்ம நோக்கி நம்ம ஜெபித்து அவரை நம்ம நோக்கி அவரை துதித்து அவரை கனப்படுத்தும் பொழுது கர்த்தர் நமக்கு ஜீவ கிரீடத்தை கொடுக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். பாடுகள் என்னங்க பாடு இருக்க போது நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாடுகள் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நமக்கு பட்ட பாடுகளை காட்டிலும் நமக்கு இருக்கிற பாடுகள் ஒரு பெரிய விஷயமா யோசிச்சு பாருங்கள். தேவன் நமக்காக முகத்தில் காரி துப்பப்பட்டார், தலைமுடியில் முள்முடி சூடப்பட்டார், அவர் விழாவில் குத்தப்பட்டார், நம்மளுக்காக அவருடைய ரத்தத்தை சிந்தினார். அவரை காட்டிலும் நமக்கு என்னங்க பாடு வரப்பொழுது. அப்படியே ஆண்டவர் சொல்கிறார், நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதேன்றார். இந்த நாளில் கூட கர்த்தர் இந்த நாளிலே நம்மளை தேற்றுறாரு. பயப்படாதே. பயந்து குடும்ப பிரச்சனைகளை குறித்து பயந்து யாரெல்லாம் ஆண்டவர் விட்டு விலகி இருக்கீங்களோ, பிசாசான யாரெல்லாம் அவங்க அடிமைப்படுத்தி சிலையில் போட்டிருக்காங்களோ, இந்த நாளிலே அதிலேருந்து நீங்கள் வெளியே வரணும்னா கர்த்தருக்கு நீங்கள் உண்மையாக இருந்து அப்போது அவரை நீங்கள் துதித்து அவரை மகிமைப்படுத்தும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு ஜீவ கிரீடத்தை தருவார். உண்மைன்னு சொல்லும்போது நமக்கு யாருங்க வேதத்தில் ஞாபகம் வருது? மோசே வீட்டில் எங்கே உண்மையுள்ளவராக இருந்தார். ஆமீன். மோசையா உண்மையுள்ளவனாக இருந்ததுனால அவருக்கு என்ன ஆசீர்வாதம் நேரிட்டது பார்த்தீங்கன்னா, அவர் மரிக்கும் பொழுது ஆண்டவரே அவரை அடக்கம் பண்ணுறார். அந்த அளவுக்கு ஆண்டவர் உண்மையுள்ளவருக்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆமீன். இந்த நாளை கூட ஆண்டவருக்கு நம்ம உண்மையாக அவருக்கு நம்ம பயந்து நடக்கணுங்க. நீதிமொழிகளை கூட நம்ம 1 அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிப்போம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு நம்ம பயந்து நடந்தாலே போதுங்க. நம்ம எந்த பாடுகளை குறித்து நம்ம பயப்படாத இருந்து நீங்கள் மரண பாருந்தே உண்மையாக இருந்தீங்கன்னா ஆண்டவர் நமக்கு ஜீவ கிரீடத்தை கொடுக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆமீன். அப்புறம் யோவேல் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாசிப்போம். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தரை நீங்கள் மகிழ்ந்து ஆண்டவரிடத்தில் நீங்கள் மகிழ்ந்து களி கூறும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். இந்த நாளில் ஒரு தீர்மானம் எடுப்போமா? நம்ம வாழ்க்கையில் வர பிரச்சனைகள் பாடுகள் குறித்து நம்மளை கவலைப்படாதபடி கர்த்தரை நம்ம நோக்கி அவரிடத்துல நம்ம களி கூர்ந்து மகிழும் பொழுது கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்க ஒவ்வொரு சகோதரிகள் வாலிப பிள்ளைகளை கர்த்தரை நோக்கி நீங்கள் பாருங்கள். கர்த்தரிடத்தில் நீங்கள் நோக்கி அவரை பார்த்து மகிழ்ந்து களி கூறும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வா. நிச்சயமாகவே நீங்கள் விசுவாசத்தோடு இந்த 2 வசனத்தையும் நீங்கள் வாசிக்கும் பொழுது ஒரு விசுவாசத்தோடு ஆண்டவர் நம்ம சொல்ல மரண பரியந்தம் உண்மையாயிரு, அவள் உங்களுக்கு ஜீவ கிரீடத்தை கொடுப்பா. கர்த்தர் நிச்சயமாக இந்த நாளிலே இந்த பேசின இந்த வார்த்தைக்காக ஆண்டவர் நாங்கள் நன்றி செலுத்தி ஜெபிப்போம். ஆமீன். கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலே தேவன் கொடுத்த இந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே இசப்பா, ஆண்டவரே தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியம் செய்யும். யாரெல்லாம் ஆண்டவரே உம்மை துதிக்காத பிரச்சனைகள் குறித்து ஆண்டவர்கிட்ட விலகி இருக்காங்களோ இப்பொழுது உம்மிடத்தில் திரும்பும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே நீ பெரிய காரியங்களை செய்வீரப்பா. நன்றி ஆண்டவரே. உமக்கு பயத்தை தந்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க, காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில்
நாமத்தில் பிதாவே. ஆமேன்.